சாரிடா தம்பி, இதை நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். சேம் டு யூ பிரதர். என்ன பண்ணா? நீ வெர்ஜினா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணு. இந்த கிஃப்ட் ஷாப் ஒன்லி ஃபார் லவர்ஸ்க்கு மட்டும்தான் மேடம். இங்க கொஞ்சம் மேஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால. மேஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னா? மேஜிக்கல் வாட்? உங்க பார்ட்னர் அதுல பார்க்க சொன்னீங்கன்னா அவருக்கு எக்ஸ் லவ்னு ஒண்ணு இருந்தா அவங்களோட முகம் இதுல காட்டு. நீங்க இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். ஆமா, செக் பண்ணி பாக்குறீங்களா? என்ன ஏதோ பொண்ணோட முகம் தெரியுது. ஏய், ஏன் அங்க போற? இங்கே வந்து உட்கார வேண்டியதானே? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். உன்கிட்ட சில கேள்வி எல்லாம் நான் கேட்க வேண்டியிருக்கு. உண்மையை கண்டுபிடிக்கிற இந்த மிஷின். இந்த சட்டையவா சொல்றீங்க? நோ மேடம், இது வெறும் சட்டை இல்ல. இட் இஸ் a magical machine. இந்த சட்டையோட ஒரு ஹெட்போன் வரும். அந்த ஹெட்போனை உங்க காதுல மாட்டிக்கோங்க. இந்த சட்டையை உங்க பார்ட்னரை போட சொல்லுங்க. அவர்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பொய் சொன்னார்னா அவரோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹார்ட் பீட் உங்களுக்கு HD கிளாரிட்டியில அந்த ஹெட்போன்ல கேட்கும். அப்படி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவர் பொய் சொல்றாருன்னு அர்த்தம். உண்மை சொன்னார்னா பிரச்சனை இல்லை, ஹார்ட் பீட் நார்மலா தான் இருக்கும். ஒரு சின்ன விசாரணை இருக்கு உன்கிட்ட. விசாரணையா? என்ன? சிரிக்காதடா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே மேடம், நான் சிரிக்கல. ஆனா உங்களை பார்த்தா சிரிப்பா வருது. அரைஞ்சிருவேன். எனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தியா? இல்ல. இப்போ எனக்கு தெரியாம ஏதாவது ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ல இல்ல? அதெல்லாம் இல்ல. என்ன சந்தேகப்படுறியா? ஆமா, இப்ப சந்தேகப்படுறேன். விசாரணையின் முடிவில் தண்டனை அளிக்கப்படும். ரம்யா. யாரது? பேசலவோ? என்னாச்சு இவளுக்கு? அனுப்பிரியா? ஜாஸ்மின்? கவிதா? யாரா அந்த கவிதா? யாரா? காவியா, நான் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் நீ சரியில்லை. ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து நான் சரியில்லை. ஓகே, நான் உன்னை குழப்ப விரும்பல. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ போட்டிருக்க அந்த ஷர்ட்னால உன்னோட ஹார்ட் பீட்டை என்னால் கேட்க முடியும்.
நான் சொன்ன அத்தனை பொண்ணுங்க பேர்லையும் ஹார்ட் பீட் நார்மலா இருந்தது. ஆனா இதப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன். கவிதா என்னோட தங்கச்சி. அவ இறந்து போயிட்டா. அவ பேரை சொல்லும் போது எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. அதனால நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். அதனால கூட ஐம் சாரிடா, நான் உன்னை சந்தேகப்பட்டேன். அப்ப நான் என்ன உன்னோட பிரதரா? கவியா, நீ பைத்தியம் தான் எனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு உனக்கு முத்திருச்சு. எப்படி? இன்னைக்கு பௌர்ணமி கூட கிடையாது. ஏய், இந்த காமெடி மாதிரிலாம் வேணும். நான் வச்ச அந்த 2 டெஸ்ட்லயும் நீ பாஸ் ஆயிட்ட. 3வது டெஸ்ட்லயும் நீ பாஸ் ஆயிட்டேன்னா உன்னை நான் கொன்று. டெஸ்டா இதில் தான் குடிக்கணுமா? தண்ணி இதில் குடிச்சா என்ன? தாகம் தீந்தா போதாதா? என்ன ஏதோ பொண்ணோட முகம் தெரியுது. ஒருவேளை இவ முகமா இருக்குமோ? ஷர்ட் எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. நீ போட்டிருக்க அந்த ஷர்ட்னால உன்னோட ஹார்ட் பீட்டை என்னால கேட்க முடியும். நீங்க இன்னும் நம்பல நினைக்கிறேன். செக் பண்ணி பாக்குறீங்களா? என்ன பண்ண? என்ன உடம்பு ப்ளூ ஆயிடுச்சு. என்ன நடக்குது? என்ன பண்ணா? நீ வெர்ஜினா இல்லையா டெஸ்ட் பண்ணு. ஓ மை காட், உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரியை பார்த்ததே இல்லை. Same to you. உன் கழுத்தை பார். எதுக்கு 3 டெஸ்ட்? ஒரு டெஸ்ட் போதாதா? செயின் நல்லா இருக்குங்க. அங்கே தாண்டி வச்சேன் டெஸ்ட். செயின் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வேற ஏதாவது உங்களை தவிர வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா இந்த செயின் புலி வளர்ந்து கருப்பா மாறிடும். யார் கூடயோ இருந்துட்டு அதை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு ஏமால தான் தப்புன்னு பழியை ஏமால போட்டு பிரேக்கப் பண்ணிடலாங்கிற பிளான். நீ என்ன ஏமாத்திட்ட. நீ தான் என்ன ஏமாத்துன. நீ தான் என்ன ஏமாத்துற. நீ தான் என்ன ஏமாத்துன. நீ தான் என்ன ஏமாத்துற. நீ தான் என்ன ஏமாத்துன. நீ தான் என்ன ஏமாத்துற. நான் உனக்குள்ள விட மாட்டேன். மறுபடியும் கடைக்கு வந்துட்டீங்களா? ஆமாண்டா தம்பி, நானும் அவளும் சேர்ந்துதான் அந்த கடையை ஆரம்பிச்சோம். அவ என் கூட இல்லாம இருந்தாலும் இந்த கடைக்கு நான் வரும்போது அவ கூடயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. அண்ணே, இன்னைக்கு எத்தனை பேர்? 12 பேர். 12 பேர். அண்ணே, எனக்கு உங்களை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுதா? பயமா இருக்குண்ணே. பொய்யான சந்தேகம் உணர்ச்சி உண்மையான உறவை கொன்னுடுண்டா தம்பி. என் வாழ்க்கையிலையும் அதான நடந்தது. யாரோ சொல்றதை கேட்டு என்னோட லக்ஷ்மியை நான் சந்தேகப்பட்டேன். அவளும் யாரோ சொல்றதை கேட்டு அவ என்ன சந்தேகப்பட்டா. ஆனா நாங்க கடைசி வர எங்களை நாங்க நம்பல. யாரோ சொன்ன வார்த்தையை தான் நம்பணும். அதே மாதிரிதான் இன்னைக்கு இங்க வந்த 12 பேரும் அவங்கள அவங்க நம்பவே இல்லை. என்னோட எக்யூப்மெண்ட்டை தான் அவங்க நம்புனாங்க. இதோ இந்த செயின் இருக்கு பாத்தியாடா தம்பி, இதை நம்ம கழுத்துல போட்டா நம்ம பாடி டெம்பரேச்சர்னால இந்த செயினோட பெயிண்ட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நான் சொன்ன போய் அவங்க நம்பினாங்க.
இதோ இந்த மாத்திரையை நம்ம முழுங்கணும்னா நம்மளோட ஸ்கின்லாம் ப்ளூவாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நான் சொன்ன போய் அவங்க நம்பிட்டாங்க. ஆ? இதோ இந்த மேஜிக் வாட்டர், இதுல எந்த மேஜிக்கும் இல்ல. இது நான் கிரியேட் பண்ண தண்ணி. பாலைவனத்துல நம்ம பார்க்குற காணல் நீர் இருக்கு தெரியுமா, அதுதான் இதோட ஃபார்முலா. இந்த தண்ணியை நம்ம பார்த்தோம்னா இதை யார் பார்க்குறாங்களோ அவங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் அது காமிக்கும். ஒரு ஆண் பார்த்தா பெண்ணோட முகம் காமிக்கும், ஒரு பெண் பார்த்தா அவனோட முகம் காமிக்கும். அந்த தண்ணியில எந்த மேஜிக்கும் இல்ல. அந்த தண்ணியை பார்க்கறதுனால நம்மளோட மைண்ட் அங்க நடக்கிற இல்யூஷன். இதுக்கு நான் சொன்னப்போ அவங்க நம்புனாங்க. ஆ? இதோ இந்த ஷர்ட், இதுல எந்த மேஜிக்கும் இல்ல. டாக்டர்ஸ் யூஸ் பண்ற ஸ்டெத்தஸ்கோப்போட ஃபார்முலால செஞ்சது. இதுக்கு நான் சொன்னப்போ அவங்க நம்புனாங்க. அவங்கள நம்பல, என்னோட எக்யூப்மெண்ட்டை தான்டா நம்புனாங்கடா தம்பி. யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்றத கேட்டு நம்ம எப்பவுமே எந்த நொடியிலும் எந்த டிசிஷனும் எடுக்க கூடாது. அண்ணே, சரண்டர் ஆயுங்க. உங்களால 10 கொலை முயற்சியும் 4 கொலையும் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் பண்ணலையே. ஆனா அதுக்கு காரணம் நீங்க தானே. உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸோட பார்ட்னரை நீங்க உங்க எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவங்கள சந்தேகப்பட வைக்கிறீங்க. அவங்களும் இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த தன்னோட பார்ட்னர் தனக்கு துரோகம் செஞ்சதை தாங்க முடியாம கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஓகேடா தம்பி, உனக்காக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா சரண்டர் ஆகிறேன். பட் திஸ் டைம் ஃபார் மீ. சாரிடா தம்பி, இதை நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். சேம் டு யூ பிரதர். தம்பி, நீ ஏன் போலீஸ்ல சேர்ந்த எனக்கு இப்பதான் கவலையா இருக்கு. அண்ணனை பிடிக்கவா? நீ எப்போதும் என்னோட தம்பி தான்டா தம்பி. எப்படி இருக்கு அண்ணனோட எக்யூப்மெண்ட்? என்ன பண்ணீங்க? மேஜிக்!